வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு பாட்டுனாலேயே ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுமா? இது மாதிரி நிறைய படங்களில் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு கருப்பு வெள்ளை படம் மிகப்பெரிய அளவில் ஒரு கமர்ஷியல் சாங்னால் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற படத்தினுடைய பெயர் பணமா பாசமா. இந்த படம் 1968ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வந்து இந்த படத்தை வந்து 200 நாட்கள் ஓட வச்சது. படத்தினுடைய கதைன்றது ஒன்று இருக்குது. கதை வந்து ரொம்ப அருமையான கதை, அருமையான குடும்ப கதை. அந்த குடும்ப கதையை அருமையாக இயக்கியவர் குடும்ப கதைகள் இயக்குவதில் மன்னரான இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். KS கோபாலகிருஷ்ணன் சார் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருந்தார். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவர் தான். அந்த படம் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த படம், சரோஜாதேவி கதாநாயகியாக நடித்த படம். அருமையான குடும்ப கதை, ஃபேமிலி சப்ஜெக்ட். அதாவது பரவாயில்ல, அந்த படம் வந்து அந்த பீரியடில் வந்து அப்படியே குடும்பத்தோடு எல்லாரும், அப்படியே தாத்தா பாட்டியிலேருந்து சின்ன குழந்தைகள் வர எல்லோரும் குடும்பத்தோடு ஃபேமிலியோடு போய் வண்டி கட்டி போய் அப்படின்றல அப்படி மாதிரி வண்டி கட்டி போய் அந்த படத்தை வந்து திருவிழா கோலத்தோடு அந்த திரைப்படத்தை போய் பார்த்தாங்க. மதுரையில் வந்து அந்த படத்தை மதுரையில் தங்கம்னு ஒரு தியேட்டர் இருக்குது. ஆசியா கண்டத்திலேயே த பிக்கஸ்ட் தியேட்டர். அது ஆசியா கண்டத்திலேயே பிக்கஸ்ட் தியேட்டர். அந்த தியேட்டரில் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 2000 பேர் உட்காந்து படம் பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட தியேட்டரில் வந்து தினசரி 3 காட்சிகள், சனி ஞாயிறு 4 காட்சிகள். இந்த பேட்டர்னில் வந்து 200 நாள் அந்த தியேட்டரில், மதுரை தங்கம் தியேட்டரில் 200 நாள் அந்த ஓடின படம். நான் தங்கம் தியேட்டரில் தான் அந்த திரைப்படத்தை பார்த்தேன். அப்போவே அந்த பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் என் மனசுக்குள்ளே அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. பின்னாடி KS கோபாலகிருஷ்ணன் சார் சென்னைக்கு நான் வந்த பிறகு, KS கோபாலகிருஷ்ணன் சார் எனக்கு நல்ல பழக்கமான பிறகு, அவர் எனக்கு நெருங்கிய நட்பு எங்கள் 2 பேருக்கு இடையில் உண்டான பிறகு, அவருடைய கற்பகம் ஸ்டுடியோவில் போய் எத்தனையோ நாட்கள் நான் வந்து அவர்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பணமா பாசமா படத்தினுடைய கதையை பற்றியும் அதனுடைய காட்சிகளை பற்றியும் அதில் அவர் வந்து எந்த அளவுக்கு அருமையாக இயக்கியிருந்தார்ன்ற பற்றிலாம் அவர்கிட்ட நான் ரொம்ப சொல்லி, அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் பேசினதெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. இதில் வந்து என்னென்னா, இந்த பணமா பாசமா படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பெரிய அளவில் அந்த படத்தை வந்து ஓட வச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பாட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜெனரேஷன் வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் செக்க செவந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எல்லாரும் வாங்கு பயம், இது இலைக்குன்னு பிறந்த பயம், இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம். அப்படி ஒரு பாட்டு இருக்கும். எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க. இழந்த பயம்னா இழந்த பழம், அவ்வளோதான். இழந்த பயம்ன்றது சென்னை லாங்குவேஜில் வந்து மெட்ராஸ் லாங்குவேஜில் இது பண்ண இருக்கா. இழந்த பயம் கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் அப்படின்றத இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம். அந்த பேட்டர்னில் நம்ம ஸ்கூல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம், அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இல்லாட்டி தள்ளு வண்டிகள் அப்படின்லாம் இழந்த பழம் நம்ம விற்கிறது. இப்போ சென்னையில் கூட எல்லா இடத்துல விற்றுக்கிட்டு தானே இருக்குது. எல்லா ஊர்லேயுமே, கிராமங்கள்லேருந்து நகரங்கள்லேருந்து எல்லா ஊர்லேயுமே இழந்த பழம் இருந்து அப்படியே ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே வாங்கி அப்படியே விரும்பி சாப்பிட்டு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதை வந்து அந்த இழந்த பழத்தை மட்டுமே வச்சு இப்படி ஒரு சாங் வந்து அந்த படத்தில் விஜய நிர்மலா அப்படின்ற ஒன்று. இந்த விஜய நிர்மலான்றவங்க யாருன்னா, அந்த டைமில் வந்து நாகேஷுக்கு ஜோடியா இப்படிலாம் படங்கள்லாம் நடிச்சு அப்படின்றது. ஞான ஒளி படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசனுடைய மனைவியாக அந்த படத்தில் வருவாங்க. விஜய் நிர்மலா அருமையான ஆர்டிஸ்ட்டு. தமிழ் படத்தில் நிறைய கதாநாயகியாலாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நாகேஷுக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவை கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருக்காங்க, கதாநாயகியாகவும் படங்களில் நடிச்சிருக்காங்க. பின்னாடி அவங்க வந்து தாய்மொழி தெலுங்கு, அதனால் ஆந்திராவில் போய் அவங்க நடிகையாகவும் இருந்து பின்னாடி பெரிய டைரக்டர் ஆனாங்க. நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணாங்க. டைரக்ட் பண்ணி டைரக்ஷன் அப்படின்ற மாதிரில விஜய் நிர்மலாவுக்கு ஆந்திராவில் வந்து பெரிய லெவலில் பேர் புகழ். அவங்க வந்து கணவர் வந்து கிருஷ்ணா, அவர் வந்து ஒரு பெரிய நடிகர். ஒரு காலத்தில் பெரிய கதாநாயகர்களாக இருந்த NT ராமராவ், நாகேஸ்வர ராவ்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த பீரியடில் மிகப்பெரிய கதாநாயகர்கள் ஒருத்தர் வந்து கிருஷ்ணா, அவங்களுடைய கணவர். அந்த விஜய் நிர்மலாவுடைய மகன் தான் இப்போ வந்து பெரிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய மகேஷ் பாபு. அந்த விஜய் நிர்மலா தான் இந்த பாடல் காட்சியில் பணமா பாசமா படத்தில் நடிச்சிருப்பாங்க. நடித்து அந்த சாங்கு வந்து அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க. KS கோபாலகிருஷ்ணன் சார் வந்து அந்த சாங்கை வந்து நல்ல கமர்ஷியலாக எந்த அளவுக்கு பிக்சரைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். இந்த சாங் வந்து எல்ஆர் ஈஸ்வரி வந்து ரொம்ப ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு வந்து பாடியிருப்பாங்க. இப்போ எல்ஆர் ஈஸ்வரியை வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள சந்தித்து பேசி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வீட்டில் நான் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி, அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாட்ட வந்து இந்த பாடல் காட்சி, இந்த பாட்டை வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பாடியிருந்தது. அந்த சென்னை லாங்குவேஜ்ன்ற ஒன்று இருக்குல்ல, மெட்ராஸ் லாங்குவேஜ், அதை எந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக அதை பயன்படுத்தி அது ரொம்ப அருமையாக பாடியிருந்தாங்க அப்படின்ற ஒன்று. அந்த சாங்கில் வந்து அவங்களுடைய பாடக்கூடிய அந்த விதத்திலேயே ஒரு துள்ளல் இருக்கும், அருமையாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பாடியிருப்பாங்க. அது KV மகாதேவன் மியூசிக்கு. அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அற்புதமாக அந்த சாங்கை ரசித்து பாடியிருக்காங்க அப்படின்றத வந்து எல்ஆர் ஈஸ்வரிகிட்ட நான் சொல்லும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை கேட்டு என்கிட்ட சொன்னாங்க.
இந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு வந்து அந்த குடும்ப கதை அப்படின்றது ஒன்று, அந்த கதையோடு மக்கள் ஒன்றி போய் அந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு பெரிய பங்கு வச்சது வந்து இழந்த பழம் சாங்கு. அந்த இழந்த பழம் சாங்கு வந்து எந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து வெள்ளி விழா படமாக ஆக்க உதவியது அப்படின்றத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொன்னேன்.